மகிழ்ச்சியோடிருங்கள், மகிழ்ச்சியோடிருங்கள். நம்மை இயேசு நேசிக்கிறார், நம்மை இயேசு நேசிக்கிறார். மகிழ்ந்திருங்கள், 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 மகிழ்ந்திருங்கள். இறைவனின் அன்பு பிள்ளைகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறாக நினைவில் கொண்டு மகிழ்ச்சி மெழுகு திரியை ஏற்றுகின்றோம். கிறிஸ்து பிறப்பின் வருகையை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் எதிர்கொள்ள திரு அவை இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் மற்றும் 2ஆம் வாசகங்கள் நாம் மகிழ்ச்சியாக வாழ அழைப்பு விடுக்கின்றன. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் உள்ள இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கும்படி செப்பனியா இறைவாக்கினர் அழைப்பு விடுக்கின்றார். தண்டனை இல்லை, தீர்ப்பு இல்லை, மகிழ்ந்து கொண்டாடு என்கிறார். புனித பவுல் அடியாரும் மகிழுங்கள், மீண்டும் மகிழுங்கள், ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள் என்கிறார். நவீன உலகில் வாழும் நவீன மக்களாகிய நாம் விஞ்ஞானம், செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், உளவியல் என்று பல துறைகளில் வளர்ச்சி அடைந்து இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா என்ற கேள்வி நம்மிடம் கேட்கப்படும் போது நமது உள்ளத்தில் இருந்து வரும் உண்மையான பதில் என்னவாக இருக்கின்றது? எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி, மன நிறைவு என்பது நமக்கு எட்டா கனியாகத்தான் இருக்கின்றது. நமது மகிழ்ச்சி எதில் உள்ளது, எங்கு உள்ளது, எப்படி உள்ளது, எவ்வளவு உள்ளது என்று நம்மை சுய ஆய்வுக்கு உட்படுத்துவோம். புனித பவுலடியாரும் மகிழ்ச்சி என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று என்கிறார். தூய ஆவியாரிடம் மகிழ்ச்சியின் கனியை நாம் அன்றாடம் சுவைக்க அவர் துணை வேண்டுவோம். பகிர்ந்து வாழ்தல், ஒழுக்க நெறியோடு வாழ்தல், இருப்பதில் மனநிறைவு கொள்ளுதல் வாயிலாக உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும் என்ற கருத்துக்களை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டுகின்றார். 3 விதமான தரப்பினர் திருமுழுக்கு யோவானிடம் வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர். அதற்கு அவர் நச்சென்று 4 வார்த்தைகளில் பதில் அளிக்கின்றார். இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள் என்று 3 விதமான பதில்களை தருகிறார். இந்த பதில்கள் உணர்த்தும் பண்புகளை நாம் நமது வாழ்வில் கடைபிடித்தால் நிச்சயமாக மனம் மாறிய மக்களாக மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அன்பானவர்களே, பகிர்ந்து வாழ்வது பற்றி ஆழமாக சிந்திப்போம். சுயநலத்திலேயே சுருங்கி போன நம்மை பகிர்ந்து விரிந்து வாழ இறைவன் அழைக்கின்றார். குளிரில் நடுங்கிய ஏழை மகனுக்கு தனது மேலாடையை 2ஆக கிழித்து போர்த்திய தூர்ஸ் நகர புனித மார்ட்டின் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். பிறர் நலத்தை அழித்துவிட்டு சுயநலத்தை சொந்தம் கொண்டாடும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொந்த வாழ்க்கை சொகுசாக வாழ வேண்டும் என்று என்னவெல்லாம் முயற்சி செய்கின்றோம். ஆனால் இயேசு காட்டும் வழியோ வித்தியாசமானது. பணத்தை குவித்து வைப்பதில் அல்ல, மாறாக பகிர்வதில்தான் மகிழ்ச்சி உள்ளது என்கிறார். மனித பிறப்பின் வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டு தன் உடலையும் இரத்தத்தையும் தினமும் நம்மிடம் பகிர்ந்து கொடுக்கின்றார். அன்பானவர்களே, அண்மையில் இறந்த டாக்டர் பத்மபூஷன் ரத்தன் டாடா அவர்களை நினைவில் கொள்வோம். அவர் சம்பாதித்த பணத்தை தனக்கென்று குவித்து வைக்காமல் பிறருக்கு உதவி வாழ்ந்தார். பகிர்ந்து வாழ்வோம். நமது நேரத்தை, உறவை, ஆன்மீகத்தை, ஆற்றலை. ஏனென்றால் பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்கிறார் புனித பவுல். நாம் மனநிறைவு உடையவர்களாகவும் வாழ வேண்டும்.
இருப்பதில் மனநிறைவு கொள்ளாமல் பேராசை கொண்டு பொருட்களை வாங்கி குவிக்கும் நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கி போய் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களின் பேராசையால் இயற்கை அழிக்கப்பட்டு சூழல் மாசுபடுத்தப்பட்டு மனிதம் நசுக்கப்படுவதை இன்னும் கண்கூடாகத்தான் காண்கின்றோம். இறைவனின் மக்கள் என்ற நம்பிக்கையில் எளிமையாக இருப்பதில் நிறைவு கொண்டு வாழ்வோம். மனிதத்தை மதித்து வாழவும் இறைவார்த்தை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற படை வீரரின் கேள்விக்கு எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், நேர்மைக்கும் நீதிக்கும் மதிப்பு கொடுத்து மனிதர்களை மனிதர்களாக நடத்துங்கள். ஒரு மனிதனை பணத்திற்காக, அதிகாரத்திற்காக, படிப்பிற்காக, அழகிற்காக, அந்தஸ்திற்காக, நாகரிகத்திற்காக, தோற்றத்திற்காக என்று நாம் மதிக்கின்றோம். இவை அனைத்தையும் கடந்த இறைவன் ஏழைகள், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், சமாரியர்கள், குழந்தைகள் என்று எல்லா தரப்பினரையும் பேதமின்றி மனிதர்களாக மட்டும் பாவித்து மதித்தார் இயேசு. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் மனித தன்மையை இயேசுவை போன்று அடையாளம் காண்போம். அன்பானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் மகிழுங்கள் என்ற தனது கடிதத்தில் மகிழ்ச்சி பற்றி இவ்வாறு கூறுகிறார். மகிழ்ச்சி திருநிலைப்பாட்டின் அழகு என்கிறார். துறவிகளை சந்திக்கையில் சோகமான நிலையில் ஒரு புனிதமும் இருப்பதில்லை என்கிறார். சோகமும் பயமும் நமது மகிழ்ச்சிக்கு வழிவிட வேண்டும். மகிழ்ச்சி பிறக்க வேண்டும் என்றால் சோகத்தையும் பயத்தையும் கடந்து செல்ல வேண்டும். நம்பிக்கை வேண்டும். அதுதான் இறைவன் மேல் வைத்துள்ள நம்பிக்கை. பிரியமானவர்களே, தாய் தந்தையின் மகிழ்ச்சியால் நாம் பிறப்பெடுத்தோம். பிறப்பிலேயே நாம் பெற்ற மகிழ்ச்சியை தொலைத்து விட வேண்டாம். அந்த மகிழ்ச்சியை வளர வைப்போம். கடந்து வந்த பாதையில் வந்து சென்ற ஒவ்வொரு பாதிப்புகளையும் மறந்து மகிழ்ச்சியால் நம் இதயங்களை நிரப்புவோம். நமது துன்பம் துயரம் தீர வேண்டுமா? இறைவனில் நம்பிக்கை கொள்வோம். இருப்பதில் மனநிறைவு கொள்வோம்.